Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. So today we are going to start a new chapter from organic chemistry. Okay, so this is one of the very most important topic from organic chemistry, that is called pericyclic reactions. Okay, so நான் ஆல்ரெடி பல டைம் சொல்லியிருக்கேன், pericyclic reaction இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் டாபிக். ஏன் அப்படின்னா pericyclic reactionன்றது மித்த ரியாக்ஷன் கூட என்றைக்குமே கம்பைன் பண்ணி கேட்கறதுக்கு சான்சஸ் கிடையாது. இது ஒரு செப்பரேட் யூனிட்டாக தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா pericyclic reactionsலேருந்து டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் கிளியர்லி மீன்ஸ் யூ கேன் ஈஸிலி ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஓகே, அண்ட் இதிலிருந்து கேட்கக்கூடிய வெயிட்டேஜ், இந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜும் அதிகம். ஓகே, ஸோ நான் நெட் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நாட் ஒன்லி நெட் எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கண்டிப்பாக பெரிசிக்லிக் ரியாக்ஷனை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டினாலும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நெட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இதிலிருந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சிஹே ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே மினிமம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாருங்கள், யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 into 2 mark. ஓகே, ஸோ 2 mark அண்ட் 1 into 4 mark 4. ஸோ டோட்டலாக 6 mark நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பெரிசிக்லிக் ரியாக்ஷன்ஸ்லேருந்து. பட் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 2 into 2, ஓகே, 2 4 marks, சாரி 2 2 marks அண்டு 2 4 mark, ஸோ 8. ஓகே, ஸோ டோட்டலாக உங்களுக்கு 12 marks மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் சம்டைம்ஸ் இஃப் யூ ஹேவ் அ லக் மீன்ஸ் தே ஆஸ்க் 3 4 marks, சம்டைம்ஸ் 3 4 mark அண்ட் 3 marks கூட இந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, பட் ஒரு விஷயத்தை இந்த மைண்டில் வச்சுங்க, எப்பயுமே வந்து இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை இந்த 12 markக்கு லெஸ்ஸர் தானே கேட்டது கிடையாது. ஓகே, ஸோ இந்த யூனிட் அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன், சிஎஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளோட டார்கெட் வந்து ஜஸ்ட் 20 ஃப்ரம் ஆர்கானிக். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து 20 தான். ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி படி நான் சொன்னது ஆல்ரெடி, நீங்கள் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நல்லா தரவாக படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கெட் 60 mark. ஓகே, அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலிருந்து நம்மளுக்கு தேவையானது ஒன்லி 30 mark. அண்ட் ஃப்ரம் ஆர்கானிக் நம்ம எய்ம் 20 mark. ஓகே, இந்த அளவுக்கு நீங்கள் எய்ம் பண்ணி படிச்சிட்டிங்களாலே உங்களால் 110 marks ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே, 110. ஓகே, ஸோ இந்த ஒரு மார்க்குன்றது கண்டிப்பாக ஒரு ஹையஸ்ட் மார்க் தான். இந்த மார்க்கில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல் இண்டியா லெவலில் ஒரு நல்ல ரேங்க்கில் நல்ல மார்க்கில் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ சிஎஸ்ஏஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறது அப்படின்றது ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு ப்ராப்பரான ப்ரிப்ரேஷனும் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இன்ஆர்கானிக்கில் ரொம்ப தரவாக படிச்சிருந்தீங்க, அதுக்கான ரிசல்ட்ஸையும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரு 30 marks எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 30 marks நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாப்பிக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், எப்பவுமே மைண்டில் ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேசிக்ஸ் மார்க்கை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். புரியுதுங்களா? இப்போது இன்ஆர்கானிக்ஸ் ஓகே, பட் ஃபிசிக்கலில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன டாபிக் படித்தா நீங்கள் இந்த 30 mark ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 30 marks அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணணும், தரவாகணும். அதுலேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம தரவாகணும். ஓகே, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து உங்களை நான் 10 டாபிக்ஸும் படிக்க சொல்லலை. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 30 marks ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த டாபிக் வேணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்தந்த டாப்பிக்கை மட்டும் ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். ஓகே, ஆஃப்டர் தட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு 20 mark. இப்போ நம்ம பார்த்த பெரிசிக்லிக் ரியாக்ஷன்ஸே நம்மளுக்கு 12 mark கிடைக்கிது அப்படின்ற போது ஆல்ரெடி நம்ம ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா படிச்சிருக்கோம். அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன் டெஃபினட்டாக அதிலிருந்து 10 marks வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 12 + 10. ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு 22 marks ஆகிடுச்சு. ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து நம்ம 20 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் உங்களுக்கு 22 marks கிடைக்கிது. ஓகே, இந்த மாதிரி வரும்போது உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். ஓகே, சிஎஸ்ஆர் எக்ஸாம்ஸ் அகைன் நான் சொல்கிறேன், இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் உங்களோட எஃபோர்ட்டும் உங்களோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸாக இந்த எக்ஸாம்ஸை படிக்கிறீங்க, இந்த எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? எல்லா டாபிக்ஸையும் போட்டு மண்டையில் வச்சு குழப்பி எடுக்கிறத விட 10 டாபிக் தெரிஞ்சாலும் அந்த 10 டாப்பிக்லையும் நம்ம தரவாக இருக்கணும். ஓகே, 10 டாப்பிக்லேருந்து 10 4 mark வந்தாலும் 40 marks நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணணும். ஓகே, ஸோ அது மாதிரி நினச்சி படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். பட் உங்களுக்கு உண்டான ஹோப் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹோப் இருக்கணும். செகண்ட் உங்களோட இன்வால்மெண்ட் அண்ட் உங்களோட டெடிகேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி, இந்த 4 இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுன்றது அகைன் நான் சொல்கிறேன் ரொம்ப இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, பட்டு நீங்கள்
ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அப்கமிங் எக்ஸாம்ஸில் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பட்டு இதுக்கு ப்ராப்பர் ரிவிஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர் ரிவிஷன் அண்ட் ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நம்ம படித்தது எல்லாமே வந்து டெஸ்ட்டுக்கு தான் படிச்சிருக்கோம். ஓகேவா, ஜஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் தான். பட் இனிமேல் தான் நம்ம ரிவிஷன் பண்ணி ப்ராப்பராக எழுத போகிறோம். ஓகே, எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறத விட எவ்வளோ டைம் ரிவிஷன் எழுதுகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 15 டைம்ஸாவது ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதியிருப்பேன். புரியுதுங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்களும் அந்த 15 டைம்ஸ் எழுதும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆகுவீங்க. அந்த ஒரு கான்செப்டில் ஒரு ஃப்ளூயன்சி எப்போ வரும் அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலேயாவது இந்த எக்ஸாம்ஸை எழுதி பார்க்கும்போது தான், ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் எழுதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஸோ ஆல் தி பெஸ்ட். Let's start the session. So pericyclic reactions. Okay, so this is just an introduction about pericyclic reaction. Okay, but இந்த வீடியோஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இன்ட்ரடக்ஷன்லேருந்து கவனிச்சிடுவாங்க, ஏன்னா இதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன். பை த வே, this is the first video from this series. Okay, pericyclic reactions are defined as the reactions that occur by a concerted cyclic shift of electrons. ஓகே, அப்போ பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் அ கன்சர்டட் அப்படின்றது என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சைக்ளிக் ஷிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இங்கே வந்து ஷிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சைக்ளிக் ஷிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ ஹேப்பன். ஓகே, திஸ் டெஃபினிஷன் ஸ்டேட்ஸ் okay two key point that characterizes a pericyclic reaction. ஓகேவா, இந்த ஒரு இதில் இருந்து நம்மளுக்கு ஒரு 2 கீ பாயிண்ட் கிடைக்குது பெரிசைக்ளிக் ரியாக்ஷனை பற்றி. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள், ரியாக்ஷன் இஸ் கன்சர்டட். ஓகே, ரியாக்ஷன் இஸ் கன்சர்டட் அப்படின்றது வேறு எதுவும் கிடையாது. அதாவது இந்த ரியாக்டன்ட்டில், ஓகே, இந்த ரியாக்டன்ட்டில் பாண்ட் பிரேக்கிங்கும் அண்ட் ப்ராடக்டில் நியூ பாண்ட் ஃபார்மேஷனும் இட்ஸ் ஹேப்பன் இன் சைமல்டேனியஸ்லி அட் த சேம் டைமில் நடக்கும். Bond breaking and bond formation both are happen in same time. That is called a concerted reaction அப்படின்னு சொல்லுவோம். Okay, in concerted reaction reactant bonds are broken and product bonds are formed at the same time without intermediates. Okay, so this point is very very important. In pericyclic reactionsல intermediates வந்து கிடையாது. So இங்க வந்து transition state is possible. Okay, I know you guys know about transition and intermediate state. Okay, next pericyclic reaction second point என்னன்னா, pericyclic reactions involves a cyclic shift of electron. Okay, pericyclic means around the circle. ஓகேவா, ஸோ வந்து இங்கே சைக்ளிக் ஷிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், சைக்ளிக்காக, கிட்டத்தட்ட இது ஒரு ரெசோனன்ஸ் மாதிரி சொல்லலாம். ஓகேவா, ஸோ ரெசோனன்ஸில் இன் பென்சினில் எப்படி ஷிஃப்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ஆனால் ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஷிஃப்டிங் நடந்துகிட்ருக்கும், பட் இங்கே அப்படி கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட். Third point, it is characterized by a cyclic transition state involving the pi bond. Okay, next the activation energy of pericyclic reaction is supplied by heat, okay, in the form of thermal introduction or by a UV light, that is photo induction. ஓகேவா, ஸோ இந்த ஒரு பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ்க்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது, ஓகே, இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி அப்படின்றது 2 மாடலில், அதாவது 2 டைப்பில் சப்ளை பண்ணப்படுது. ஒன்று எப்படின்னா ஹீட் எனர்ஜி, தட் இஸ் கால்டு தெர்மல் இண்டக்ஷன். ஆர் செகண்ட் அப்படின்னா யூவி லைட், அதாவது லைட் ஃபோட்டோ இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, then pericyclic reactions are stereospecific. Okay, they are highly stereospecific. The configuration of a product is depends on, okay, so the configuration of the product, it depends of the 3 factors. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பாருங்க, the configuration of the reactant. ஓகே, the ப்ராடக்டோட கான்ஃபிகரேஷன்றது எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா, the configuration of the reactant and the number of electron pair undergo the reorganization. எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது, எத்தனை பேர்ஸ் எலக்ட்ரான் பேர்ஸ் அந்த சைக்கிளைசேஷனில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் அண்டர்கோ த ரீஆர்கனைசேஷன். அண்ட் தேர்ட் ஃபேக்டர் ரியாக்ஷன் கண்டிஷன். ஓகே, இந்த ரியாக்ஷன் வந்து தெர்மலில் நடக்குதா இல்லை லைட்டில் ஃபோட்டோ கண்டிஷனில் நடக்குதா அப்படின்றது சொல்கிறது. ஓகே, தெர்மல் ஆர் ஃபோட்டோ கெமிக்கல். ஓகே, தென் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, thermal pericyclic reactions are initiate from the ground state. ஓகே, இந்த ரியாக்ஷன்ஸ் எங்கேருந்து நடக்கும் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து E0 லெவலில் இருந்து இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும். வேரஸ் photochemical reactions are initiated from the excited state. ஓகே, ஸோ பிகாஸ் they are accept the electrons அக்செப்ட் பண்ணி கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து
எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, ஸோ அங்கேருந்து தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இதனால தான் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ கெமிக்கல்லையும் அண்ட் தெர்மல்லையும் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் இஸ் அ ஹைலி ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக். ஓகே, ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் அந்த ப்ராடக்டோட கான்ஃபிகரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த 3 ஃபேக்டர். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ரியாக்டன். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்விங், எலக்ட்ரான் பேர்ஸ் இன்வால்விங் த ரீஆர்கனைசேஷன். தேர்ட் ஒன் இஸ் த ரியாக்ஷன் கண்டிஷன், தெர்மல் ஆர் ஃபோட்டோ கெமிக்கல் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு தே ஆர் கைனட்டிக்லி கண்ட்ரோல்டு ரியாக்ஷன். ஓகே, இந்த ரியாக்ஷன் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தே ஆர் கைனட்டிக்லி கண்ட்ரோல்டு ரியாக்ஷன் விச் மீன்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட் கண்ட்ரோல் அட் த ட்ரான்சிஷன் ஸ்டேட். எவ்வளோ வந்து ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றத ட்ரான்சிஷன் ஸ்டேட்டை பொறுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். தென் இன்ட்ராமாலிகுலர் பிஆர் அப்படின்றது நான் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் தான் அப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு டைம் இது எழுத முடியாதுன்றனால பிஆர் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாமே பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இன்ட்ராமாலிகுலர் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் இனிஷியேட்ஸ் ஃப்ரம் அ சிங்லெட் ஸ்டேட். ஓகே, அதுவே வந்து இன்டர்மாலிகுலர் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் இனிஷியேட்ஸ் ஃப்ரம் ட்ரிப்ளெட் ஸ்டேட்ஸ். ஓகே, தென் ஆல் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஓகே, ஸோ அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுறது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே, இஃப் பாண்ட் பிரேக்கிங் அண்ட் பாண்ட் ஃபார்மிங் இஸ் ஈக்குவல் இன் ஸ்பீட் இன் டிரான்சிஷன் ஸ்டேட் நவுன் as it is a synchronous. ஓகே, சின்க்ரோனஸ் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ பாண்ட் பிரேக்கிங் அண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் ரெண்டும் ஒரே ஸ்பீடில் நடந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம், சின்க்ரோனஸ். ஓகே, பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன். வி வில் டிஸ்கஸ் லேட்டர் வாட் இஸ் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து நெக்ஸ்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் அன்ஈக்குவல், ஓகே, பாண்ட் பிரேக்கிங்கும் அண்ட் பாண்ட் ஃபார்மேஷனும் அன்ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ நான் சின்க்ரோனஸ் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தெர்மோடைனமிக் ஆஸ்பெக்டிவ் அதில் பார்த்தா அப்படின்னா டெல்டா எஸ். ஓகே, ஸோ டெல்டா எஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஃபார் அ பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். பட் நார்மல் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெல்டா எஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். பட் ஃபார் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ்க்கு டெல்டா எஸோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் டைப்ஸ் ஆஃப் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து டோட்டலாக ஒரு 5 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ வி வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் த வெரி பெஸ்ட். ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க, டெஃபினட்டாக யூ வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ் அண்ட் கெட் அ பாஸ் மார்க். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்றைக்குமே நீங்கள் பாஸ் மார்க் வச்சு மைண்டில் வச்சு படிக்காதீங்க. ஓகே, பாஸ் மார்க் வாங்கணும்னு நினச்சி படிக்காதீங்க. மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதை நினச்சி படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த எக்ஸாம்ஸை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். நீங்கள் பாஸ் மார்க்கை உங்களோட டெட்லைனாக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய மலை மாதிரி தெரியும். ஸோ எப்பயுமே வந்து உங்களோட எண்ணங்களை உயர்வாக வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.